he is reaching the mass in his own way, right way. அவருடைய ஆடியன்ஸுக்கு அவர்களுக்கு எப்படி சொன்னா புரியுமோ அதை சரியா சொல்றாரு. அவர் ஒவ்வொரு வார்த்தையும் சொல்ல சொல்ல அந்த வைப்ரண்ட் வந்துட்டே இருக்கு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Grand Royal Tours presents Behind Hoods Beyond the News with Rangaraj Pandey. திரு ஸ்டாலின் அவர்களுக்கு விஜயருடைய வளர்ச்சி பிடிக்காது, குறிப்பா திரு உதயநிதிக்கு பிடிக்காது, நோ டவுட். ஆனா என்ன செய்வாங்கங்கிற ஒரு கணக்கு. மாண்புமிகு சிஎம் அவர்கள் வந்து வெளியில விமர்சிக்கக்கூடியவங்க அது துண்டு சீட்டு, இது A4 சீட்டு சொல்லிக்கலாம். பட் வந்து அவர் A4 சீட்டை கையில வச்சிருந்தாலும் ரொம்ப தெளிவா அவருடைய ஸ்பீச் வந்து நல்லா கட்டமைக்கப்பட்டிருக்கு. ரொம்ப என்கேஜிங்கா, என்டர்டெய்னிங்கா, வரிக்கு வரி செஞ்சாங்களா, சொன்னாங்களா, வந்தாங்களாங்கிறது வந்து எக்ஸ்டெம்போரையும் நம்ம ஸ்கிரிப்டோடையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எப்படி சொல்லணுங்கிறது ஒரு பெரிய கலை. அது வந்து பியூட்டிஃபுல்லா பண்ற. டே ஒன் வந்து ரொம்ப நல்லா பண்ண. திருவாரூர் மாவட்டம் தான் அவங்களுடைய சொந்த மாவட்டம்னு பெருமையா சொல்லிக்கிறாங்க. கொள்ளையடிச்ச உங்களுக்கே எப்படி இருந்துச்சுன்னா சொந்தமா சம்பாதிச்சு எங்களுக்கு எப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் விமர்சனங்கள் தான், அரசியல் அதெல்லாம் எதிர்கொள்ள வேண்டியதான். இவரை பத்தி நாலு சொல்லுவாங்க. இனிமே தானே இருக்கு, நீ எலெக்ஷன் இருங்க இவர் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவார்னு திமுக நினைச்சா இவரை பத்தி திமுக பேசும். உங்க அப்பா பிறந்த இந்த திருவாரூர் மாவட்டத்துல அப்ப கரண்ட் கட் பண்ணா தப்பு கிடையாது. எங்க ஊர்ல தேர் ஓடிச்சுன்னா 4 வீதியிலே வந்து கட் பண்ணி விட்டுருவாங்க. அப்ப தேர் ஓடினா கரண்ட் கட்டுனா சேஃப்டிக்கா வயர் வந்து மேல போகுதுன்னா வரக்கூடாது, அவ்வளவுதான். அப்ப இங்க போறவங்க பூரா மரத்து மேல நிற்கிறான். நான் சொன்னேன், திரு விஜய் அவர்களே சாட்சி. அரியலூர்ல ஒரு இறங்க சொன்னாரா இல்லையா? எங்க இருந்து இறங்க சொன்னார்? அந்த கம்மை இப்படி சாஞ்சு ஒருவேளை ஒரு அசமா நடந்தா எவ்வளவு பெரிய பழியா இருக்கும். திரு விஜய் அங்க இருந்து வெளியே நகர முடியுமா? எவ்வளவு பெரிய சிக்கலா இருக்கும். ஒரு தனி கட்சியா இருக்கிற வரைக்கும் அவருக்கு வந்து ஆபத்து இல்லை, யாருக்கு திமுக ஆபத்துல, அதனால பெற மாட்டாங்க. அவர் ஒரு கூட்டணியா மாற்றினாலும் திமுக ஆபத்து, நோ டவுட். அப்போ உண்மையான மும்முனை போட்டி வந்துடும், அதுல அட்வான்டேஜ் ஏடிஎம்கே எடுக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப திமுக ஒரு ஆபத்து வந்துடும். அப்ப வந்து அவங்க இவரால பாலாச்சுன்னு அவங்க திட்டுவாங்க. ஒரு அடிப்படை சாலை வசதி கூட சரியா இல்லையா சார்? Grand Royal Tours presents Behind Hoods Beyond the News with Rangaraj Pandey. வணக்கம் சார். இன்றைக்கு நாகப்பட்டினத்தை தன்னுடைய அடுத்த கட்ட பயணத்தை வந்து தொடர்ந்திருக்கிறார் திரு விஜய் அவர்கள். பல்வேறு விஷயங்கள் வந்து அங்கே பேசப்பட்டது. சென்ற வாரத்திலிருந்து இந்த வாரம் அவருடைய பேச்சு வந்து எப்படி முன்னேறி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க, இல்லை இன்னும் அங்கே இருக்கிற பிரச்சனைகளை தொடலை அப்படின்னு நினைக்கிறீங்களா? அங்கே இருக்கிற பிரச்சனையை தொட்டாரு, நல்லா பேசுகிறாரு. அதில் முன்னேறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் முதல் நாளே அவர் 45 நிமிஷம் விக்கிரவாண்டி வீசாலையில் பேசும்போதே சொன்னேன், நல்லா பேசினார். அதனால் வந்து முதல்ல சுமாராக பேசினார், இப்போ பரவாயில்லாம் பேசுகிறாருங்கிற இடத்துக்கு வருதில்ல. முதல்லேருந்து நல்லா பேசிட்டு இருக்காரு. இன்றைக்கி நல்லா தான் பேசினார். லோக்கல் பிரச்சனையே உங்களுக்கு அரியலூர்லையும் தொட்டார், திருச்சிலையும் தொட்டார், அதே மாதிரி நாகப்பட்டிலையும் தொட்டார். சென்சிபிளாக இல்லை அப்படிங்கிறது வேறு விஷயம். அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அடுத்தடுத்த கேள்வியில் நான் சொல்கிறேன். பட் நல்லா பேசினார். ஆனால் நல்லா பேசினார். அது வந்து ரொம்ப என்கேஜிங்காக, என்டர்டெய்னிங்காக, வரிக்கு வரி செஞ்சாங்களா, சொன்னாங்களா, வந்தாங்களாங்கிறது வந்து எல்லாரும் நான் எங்கே நிற்கிறேன் தெரியுமா அப்படின்னு ஓ அப்படின்னு அந்த நீங்கள் அந்த ஆடியோ பார்த்தீங்கன்னா அவர் ஒவ்வொரு வார்த்தையும் சொல்ல சொல்ல அந்த வைப்ரண்ட் வந்துகிட்டே இருக்குது. ஒரு சூப்பராக இருந்துச்சு. போன முறை இந்த ஆடியோ வீடியோ பிரச்சனைலாம் இல்லை, இந்த முறை நீட்டாக இருந்துச்சு. அது வந்து எடுத்தோடனே வந்து நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, எல்லாம் ஆடியோ செக் பண்ணிக்கிட்டார். ஸோ அது எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. அவருடைய ஸ்பீச் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லி செட் நல்லா பண்ணியிருந்தார். எக்ஸ்டெம்போரையும் நம்ம ஸ்கிரிப்டோடையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எப்படி சொல்லணுங்கிறது ஒரு பெரிய கலை. ஒன்று கம்ப்ளீட்டாக எக்ஸ்டெம்போராக இருக்கும், இல்லாட்டி வந்து ஸ்கிரிப்டடாக இருக்கும். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறது ஒரு பெரிய கலை. அது வந்து பியூட்டிஃபுல்லாக பண்ணுற. டே ஒன்லேருந்து ரொம்ப நல்லா பண்ண. நீங்கள் வந்து வெளியில் விமர்சிக்கக்கூடியவங்க அது துண்டு சீட்டு, இது A4 சீட்டுன்னு சொல்லிக்கலாம். பட் வந்து அவர் A4 சீட்டை கையில் வச்சிருந்தாலும் ரொம்ப தெளிவாக அவருடைய ஸ்பீச் வந்து நல்லா கட்டமைக்கப்பட்டிருக்கு. யார் கேட்டாலும் ஒரு 15 நிமிஷம் இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக இருக்கும். அது கொஞ்சம் சில லாஜிக்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீதிமன்றத்துக்கு போனதுக்கு அப்புறம் மறுபடியும் வராங்க. அதாவது இங்கே நிறைய பிரச்சனைகள் அவருக்கு இருந்திருக்கு, தடங்கள் இருந்திருக்கு. அதை நீதிமன்றத்தை அணுகுறாங்க. நீதிமன்றங்கள் சில அறிவுரைகளை கூறியிருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த சுற்றுப்பயணத்தை அவங்க மேற்கொள்றாங்க. ட்ரிச்சிக்கும் நாகப்பட்டினத்துக்கும் வந்துட்டு நிறைய வித்தியாசங்கள் பார்க்க முடிஞ்சது. இன்னைக்கு திட்டமிடப்படி அவரால் வர முடிஞ்சது அப்படிங்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், உங்களுக்கு நினைவில் இருக்கும். கூட்டம் சரியான கூட்டம், அதில் ஒன்றும் குழப்பமே இல்லை எங்க திருச்சியிலையுமே. ஆனால் திருச்சிக்கு போகிறதுக்கு அவர்கள் ஏற்படுத்தின தாமதம் வந்து திட்டமிட்டுன்னு சொல்கிறேன். உங்களுக்கு ஏர்போர்ட்லேருந்து திருச்சி சிட்டிக்குள்ளே வர்றதுக்கு 6 மணி நேரம் ஆகுதான். அதே திருச்சி ஏர்போர்ட்லேருந்து நாகப்பட்டினத்துக்கு 1 மணி நேரத்தில் போயிடுறாங்க. எப்படி போக முடியும் யோசிங்க நீங்கள், உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ வந்து அது நாகப்பட்டினத்தில் இன்றைக்கி பிரச்சாரம் பண்ண போகிறாருன்னு தமிழ்நாட்டில் யாருக்குமே தெரியாது. நாகப்பட்டினத்தில் மட்டும் ரகசியமாக வச்சுருந்தாங்களா? அங்கே இதே திருச்சி மாவட்ட தலைவர் அங்கே உட்காந்துருக்கிறார். எங்கே நாகப்பட்டினத்தில், புரியுங்களா? அதே யார் கார் முன்னாடி போய் நின்று தடை பண்ணிட்டு வந்து ஸ்லோ பண்ணிட்டு வந்து பிளான் பண்ணி செஞ்சுட்டு இருந்தாங்களோ அவர் அங்கேயே உட்கார்ந்தார். ஏன் வந்து பின்னாடியே போல, ஏன் கான்வாய் பின்னாடியே போல, அவர் திரு ஆனந்தோட அங்கே உட்கார்ந்தார். ஸோ எல்லாருக்குமே தெளிவாக தெரியும். போன மாதிரி திட்டமிட்டு பண்ணி அது ஒரு ஹைப்பாக கிரியேட் பண்ண பார்த்தாங்க. அது நெகட்டிவ் இம்பேக்ட் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருச்சு. இத்தனைக்கு சொன்னப்பலாம் சோ கால்டு மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள்லாம் அதை பெருசாக பூதாகரப்படுத்தி பாசிட்டிவாக கொண்டு போனாங்க. அடேப்பா, எம்ஜிஆர் அண்ணாவுக்கு பிறகு சில ஊடகங்கள்லாம் பார்க்குறேன், எம்ஜிஆர் அண்ணாவை இதுபோல தாமதமாக மக்கள் பார்ப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள், மறுநாள் காலை வரைக்கும் பார்த்துட்டு இருந்தாங்க, எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க, பூஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால இந்த டிலே வந்து மக்கள். ஆனால் நான் ஏற்கனவே சொன்னேன், நல்லா எடுத்து பாருங்க, அந்த 1000 பேர் தான் கூடவே போனாங்க. 1000 பேரா போல. அவர் ஏர்போர்ட்லேருந்து அந்த மரக்கடை வரைக்கும் வந்து 10 லட்சம் பேர் இல்லை, அந்த ஏர்போர்ட்ல இருந்து 1000 பேர் தான் அங்கே கடைசி வரைக்கும் வந்தாங்க.
அந்த நிலைமை இப்போ இல்லை. அண்ணன் திரு விஜய் அவர்கள் அது கரெக்டாக சரி பண்ணிட்டாரு. ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட். அவ்வளோதான். அதான் பண்ணுச்சேன். பொதுமக்களுக்கு முந்தில கூட்டத்தை காட்டுறதுங்கிறது வேற, பொதுமக்கள்கிட்ட தொந்தரவு பண்ணுறதுங்கிறது வேற. அந்த கான்வாய் அப்படிங்கிற பேரில் நடந்தது தொந்தரவு. இந்த முறை நடந்து ரொம்ப சரியா பண்ணியிருக்காங்க. அதை பழைய பிரச்சனையை சரி பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். நீதிமன்ற நிபந்தனைகள் பற்றி அவரும் சொல்றாரு. இன்னைக்கு பேசும்போதே சொல்றாரு, எங்களை கையை தூக்கக்கூடாதான், காலாட்டக்கூடாதான், கார்லேருந்து வெளியே வரக்கூடாதான் அப்படின்னு சொன்னாங்க. அவர்கள் நேற்று வந்து தொண்டர்களுக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. யாருங்க? தாவேகா தொண்டர்கள் அறிக்கை. அதுல சொல்றாங்க, மின் கம்பங்கள் பக்கத்துல ஏறாதீங்கன்னு. இதைத்தான் நீதிமன்றம் சொல்லிச்சு. ஏன்னா அவன் இதே போன அரியலூர்ல நல்லா எடுத்து பாருங்க, நீங்க முடிஞ்சா கட் பண்ணி எடுத்து போடுங்க. போன அரியலூர்ல ஒரு கோபுரத்துல ஏறி அந்த கோபுரம் சாஞ்சிருச்சு. அவர் அப்படியே பேச்சை கட் பண்ணிட்டு, நண்பா இறங்கு, தம்பி இறங்கு, சார் அவர் இறங்க சொல்லுங்க, போலீஸ்கார பார்த்து அவர் இறங்க சொல்லுங்க. அது இதுதான் நம்ம சொல்றாங்க. எல்லாருமே காவல்துறை அதுதான் சொல்லுச்சு, நாம அதுதான் சொன்னோம். திரு விஜயும் கடைசியில் முதல் தடவை அவங்க சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளும் போதே மின்கம்பத்து மேலே ஏறக்கூடாதுங்கிற அந்த விஷயத்தை வந்து வெளியிட்டு இருந்தாங்கிறத பார்க்க முடியும். அதை தான் சொல்றாங்க. நடக்கல இல்லைங்கிறனால தான் நீதிமன்றம் உள்ள தலையிட வேண்டியிருக்கு. இந்த நீதிமன்றம் இன்னைக்கு சொல்லியிருக்கக்கூடிய நிபந்தனையோ, அதை வந்து திரு விஜய் அவர்கள் நேற்று சொன்னதோ, காவல்துறை புரோண்ட கிடையாது, மூணுமே ஒண்ணுதான். காவல்துறை சொன்னா தமிழக அரசு சொல்லுது, திமுக சொல்லுது, ஸ்டாலின் சொல்றாரு. நீங்க பாக்குறீங்க. நீதிமன்றம் சொல்லும் போது யார் சொன்னா? சரி, நீதிமன்றம் கூட வந்து தமிழக அரசுக்கு வந்து இரையாயிருச்சுங்க சொல்லிச்சுங்க. நீங்க எதுக்கு இந்த அறிக்கை கொடுத்தீங்க நேற்று? நீங்க சொன்னது போல முதல் நாள் எதுக்கு அறிக்கை கொடுத்தீங்க? அப்ப நம்ம பாக்குறோம், கோயம்புத்தூர்ல எலக்ட்ரிக் வயர்ல வந்து இந்த பொதுக்குழு உறுப்பினர்களுடைய இடத்துல எலக்ட்ரிக் வயர்ல ஏறினாங்க. அப்போ வந்து திரு ஆனந்த் வந்து உள்ள போந்து வயர் பாங்க போகாத வந்துருன்னு சொல்லி சொன்னார். அதை தான் யாருக்கும் ஒரு அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது, ஒரு அழியா புலியா பழியாபை மாறி நின்றோம். ஏற்கனவே பார்த்தீங்க மதுரையில் மாநாட்டில் துண்டா தூக்கி எறிஞ்சு ஒரு ஆளை தூக்கி போட்டாங்க. அவர் வந்து சண்டை போட்டு அவர் கடைசி ரசிகரே இல்லைன்னு அவங்க அம்மாவெல்லாம் விமர்சனம் பண்ணி எல்லாமே பண்ணிட்டு தான் பார்த்துருந்தோம். அப்போ இந்த மாதிரியான சந்தர்ப்பம் வரக்கூடாதுங்கிறது தானே முயற்சி. அப்போ நீங்கள் எங்கே கூட்டம் நினச்சி நாகப்பட்டினத்தில் அண்ணா சதுக்கத்தில் ஒரு ஜங்ஷனில் மெயின் ரோடு அங்கே அனுமதி கொடுத்துருக்காங்களே, எவ்வளோ டிராஃபிக் ஆகும் தெரியுமா? எவ்வளோ வண்டி சுற்றி போகணும் தெரியுமா? எவ்வளோ வண்டி, கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் ஒரு 3 hours வந்து வண்டி சுத்த விட்டுருப்பாங்க. அதில் வந்து ஒரு 1/2 hour எக்ஸ்ட்ரா ட்ராவலாக இருக்கும். பாதி பேருக்கு வழி தெரியாது, மேப் வேற காட்டும், நீங்கள் வேற போகணும். புரியுங்களா? அப்போ எல்லாம் அவ்வளோ பெரிய அசௌகரியத்தை வச்சு உங்களுக்கு எப்படி அனுமதி கொடுத்தாங்க? இது எல்லா தலைவர்களும் கொடுக்கிற ஒரு விஷயம் தானே. நான் சொல்ல வரேன். அல்ல, நான் சொல்ல வர்றது, திரு விஜய் அவர்கள் என்னையை மட்டும் குறி வச்சு நிபந்தனையா விதிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. சொல்றேன், உங்களுக்கு மெயின் ரோட்ல ஹார்ட் ஆஃப் த சிட்டில கொடுத்துருக்காங்க. நாகப்பட்டினம் ஏதோ சந்து முனையில கொடுக்கல, ஹார்ட் ஆஃப் த சிட்டில கொடுத்துருக்காங்க, ஜங்ஷன்ல கொடுத்துருக்காங்க. இதோட எப்படி அனுமதி கொடுக்க முடியும்? போன தடவை வந்து அவர் பேசுறப்ப வந்து மின்தடை ஏற்பட்டது அப்படிங்கறதெல்லாம் வந்துட்டு வெளியில மத்தவங்க பேசிட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சது. இன்னைக்கு விஜய் அவர்களே மின்தடை ஏற்படுத்தி இருக்கிறாங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைச்சிருக்காரு. சரின்னு நான் கருதுறேன். மின்தடை வேணும்னு நான் சொல்லுவேன். இதை வந்து நாளைக்கு பார்க்கக்கூடிய பெருமக்கள் யாராவது மைக்கோட ஒயரை கட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க சார். மைக் ஒயர் கட் பண்ணது எப்படின்னு தெரியலங்க. நாங்கள் ஒரு 1000 பேர் வச்சு நாங்கள் நிகழ்ச்சி நடத்தியிருக்கோம் நிறைய இடங்கள்ல, இன்டோர் மீட்டிங்கில், சாணக்கியால. அந்த மாதிரி சந்தர்ப்பங்களே சில டெக்னிக்கல் கிளிச்சஸ் ஏற்படும். அதில் வந்து நான் புரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு திருச்சியில் முதல் மாநாட்டும் அந்த பிரச்சனை வந்துச்சு. ஆடியோ லோக்கலுக்கு கேட்கல, நமக்கு தெளிவாக கேட்டுச்சு. அதுக்கப்புறம் லோக்கல் கேட்டுச்சு, நமக்கு கேட்கல. அப்போ வந்து வயரை கட் பண்ணால் அப்படி நடக்காது. அந்த பப்ளிக் ஆடியோக்கு வயருக்கும் சோசியல் மீடியாக்கான வயருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கணும். அது இன்னைக்கு ஏன் பிரச்சனை வரல? அவர் வந்து சாப்பிட்டீங்களா அப்படிங்கும்போது எல்லாரும் ஆமான்னாங்க, நமக்கும் கேட்டுச்சுல. அப்படி எப்படி கேட்டுச்சு? அப்போ இன்னைக்கு ஏன் காவல்துறை கட் பண்ணி விடல? அப்போ வந்து எல்லாத்துக்கும் வந்து காவல்துறை அப்படின்னு சொல்லி நம்ம ஊரில் வழக்கம் சொல்லுவோம், எது செஞ்சாலும் நரேந்திர மோடி செஞ்சாருப்பாங்கல்ல. அதை மாதிரி நீங்கள் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு விஜயருடைய வளர்ச்சி பிடிக்காது, நோ டவுட். குறிப்பாக திரு உதயநிதிக்கு பிடிக்காது, நோ டவுட். ஆனால் என்ன செய்வாங்கங்கிற ஒரு கணக்கு இல்லை. வயரை பிடிங்கி விட்டாங்களா, நீங்கள் அவருடைய உயரத்தை நீங்கள் அவ்வளோ கீழே கொண்டு போகக்கூடாது. புரியுங்களா? இவர்கள் வந்து எதிராக ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வச்சுங்க, ரைட்டு வேற வச்சு. ஆனால் வயரை பிடிங்கி விடுறாங்கலாம் வந்து ரொம்ப அதீதமான விஷயம். நான் கரண்ட் கட் பண்ணுறதை பொறுத்தளவுக்கு நான் அதை வரவேற்கிறேன், செய்யணும்னு சொல்கிறேன். என்னுடைய தனிப்பட்ட கருத்தா, அவர் கூட்டம் வரக்கூடிய இடங்கள்ல நீங்கள் ஜென்ரேட்டர் போட்டு இயக்கி வச்சுங்க, தனியாக கரண்ட் கட் பண்ணிடுங்க நான் சொல்ல வரேன். அது சரின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க மேலெல்லாம் ஏறி உட்கார்றாங்கிறதுக்காக நீங்கள் அது என்னன்னு, யாரோ ஒருத்தர் கம்பியை பிடிச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து 90% தொண்டர்கள் ரசிகர்களாக தான் இருக்கிறாங்க. அவர்கள் பேச்சு கேட்டுக்கிட்டே குஷியில் கோஷம் போடுறாங்க, எல்லாரும் மொபைலில் வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்து தெரியாது, நம்ம ஜூம் பண்ணி வச்சுருப்பான், ஒரு 2 அடியில் வயர் இருக்கும், அவன் விஜயை ஃபோக்கஸ் பண்ணி வச்சிருப்பான் மொபைல், 2 அடியில் வயர் தெரியும். தலைவா அப்படின்னு கை நீட்டினாலும் கை எங்கே போய் நிற்க. நீங்கள் கட்டடத்தில், மாடியில், உச்சியில், திண்டில் எல்லா இடத்துலையும் இருக்கிறான். அப்போ அவர் பார்க்கறதுக்கு திரண்ட கூட்டத்தை நான் ஒரு நாள் குறைச்சி மதிப்பில்லை. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நான் டே 1 கூட்டத்தை நான் குறைவாக சொல்ல, அது ஒரு கூட்டமாங்க, நான் கூட்டம் போட்டால் கூட வருங்கிற அந்த காமெடி நான் பண்ணுறேன். நல்ல கூட்டம், நோ டவுட். ஆனால் அந்த கூட்டம் வந்து ஒரு தலைவனை, ஒரு தன்னுடைய ஹீரோவை பார்க்கறக்கா அந்த கூட்டங்கனால ஒரு கட்டுக்கடங்காத கூட்டமாக, யாரையும் கட்டுப்படுத்த முடியாத கூட்டமாக இருக்குது. அப்போ கரண்ட்டு கட் பண்ணால் தப்பு கிடையாதுன்ற. எங்கள் ஊரில் தேர் ஓடிச்சுன்னா 4 வீதியிலேயே வந்து கட் பண்ணி விட்டுருவாங்க. அப்போ தேர் ஓடினா கரண்ட் கட்டுனா சேஃப்டிக்காக வயர் வந்து மேலே போகுதுன்னா வரக்கூடாது, அவ்வளோதான். அப்போ இங்கே போகிறவங்க பூரா மரத்து மேலே நிற்கிறான். நான் சொன்னேன், திரு விஜய் அவர்களே சாட்சி. அரியலூரில் ஒரு இறங்க சொன்னாரா இல்லையா? எங்கேருந்து இறங்க சொன்னார்? அந்த கம்மை இப்படி சாஞ்சு, ஒருவேளை ஒரு அசமானம் நடந்தால் எவ்வளோ பெரிய பழியாக இருக்கும். திரு விஜய் அங்கேருந்து வெளியே நகர முடியுமா? எவ்வளோ பெரிய சிக்கலாக இருக்கும்.
அப்போ எல்லோருடைய நன்மைக்காக தான் சொல்லுது. நீங்கள் வாங்க, ஒரு அரசியல் தலைவராக வந்துட்டீங்க, ஃபீல்டுக்கு வாங்க, ரோட்டுக்கு வாங்க, பிரச்சாரம் பண்ணுங்க, கண்ட்ரி பண்ணுங்க, பியூட்டிஃபுல். ஆனால் அதுக்காக நிபந்தனை விதிக்கிறாங்க, உள்நோக்கத்தோடு பண்ணால் வயரை கட் பண்ணுறாங்கிறது கொஞ்சம் அதீதமான. இந்த மாதிரி விஷயங்களை வந்து இதுக்கு முன்னாடி அரசியல் தலைவர்கள் பண்ணது இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது இது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தால் ஆளுங்கட்சி மேலே தான் குற்றச்சாட்டு செய்வார். இது ஒரு அரசியல் தானே, அதை தானே அவர் பண்ணுறாரு. ஆமாம் தான் சொல்கிறேன், பொய்ன்னு சொல்கிறேன், அதீதம் சொல்கிறேன். நான் இல்லைன்னு சொல்ல, யாரும் பண்ணக்கூடாது. நான் திரு விஜய் அவர்கள் இன்னும் பேசணும், விஜய் அவர்கள் இன்னும் பேசணும் சொல்லவே மாட்டேங்க. நான் யாருக்குமே சொன்னது கிடையாது. நான் நீங்கள் எடுத்து பார்த்துன்னு சொல்ல மாட்டேன். நான் சொல்ல வர அது சொல்கிறது அதீதம். நீங்கள் அப்படி சொன்னாரேன்னு கேட்டீங்க, அவர் சொன்ன அதீதம். வயர் கட் பண்ணி விடுறதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஸ்டாலின் சொல்லியிருப்பாரு, எடப்பாடி சொல்லியிருப்பாரு, எல்லாருமே நான் மறுக்கல. அவர்களும் அரசியல் செய்யறாங்க, இவரும் அரசியல் செய்யறாங்கன்னு சொல்ல, அவ்வளவுதான் சொல்லுங்க. அது மற்ற தலைவர்கள் மாதிரி இவரும் இங்க அரசியல் செய்யறாருன்னு எடுத்துக்கலாம். நானா திரு ஸ்டாலின் இதை செஞ்சிருப்பாரு, உதயநிதி இப்படி உத்தரவு போட்டிருப்பாரு, நான் ஏற்கல. இல்ல அது கண்டிப்பா இல்ல. இப்ப அங்க அவங்க சொல்லி அத அவ்வளவு வேலை இருக்கிற சமயத்துல இதை பண்ணிருப்பாங்களாங்கிறது அடுத்த கேள்வி. இது வந்து அவங்கள வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக கீழே இருக்கிற கீழ்மட்ட அதிகாரிகள் பண்ணிருப்பாங்களோங்கிறதா இங்க கேள்வியா இருக்கு. அது நான் அப்படி நினைக்கல. ஏன்னா வயர் மாதிரியான கட் பண்ற விஷயங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இன்னைக்கு ஏன் அலோவ் பண்ணிருக்கீங்க? போன தடவை வந்து இந்த விஷயம் பேசப்பட்டது. ஆனா வந்து தாவேக்கால இருந்து யாரும் இதை பத்தி பேசல அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அந்த கேள்வி முன்னாடி நான் எழுப்பல. இன்னைக்கு விஜய் அவர்களே பேசினதுனால அந்த கேள்வி அவங்களுக்கு வச்சேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போன கூட்டத்துல வந்து ஆம்புலன்ஸ் பத்தி ஒரு பிரச்சனை வந்துச்சு. அப்ப திரு எடப்பாடி பழனிசாமி பல சொன்னாங்க, ஆம்புலன்ஸ்ல ஆளே இல்லைங்க அப்படின்னாங்க. அப்ப நான் தெளிவுபடி சொன்னேன், எழுதி வச்சிருக்கேன் பாத்துங்க, பேசியிருக்கேன் பாத்துங்க, ஆம்புலன்ஸ்ல பிக்கப் பண்ண போறதுக்கு ஆள் இருக்குமான்னு கேட்டேன். பிக்கப் பண்ணிட்டு வரும்போது தான் பேஷண்ட் இருப்பாரு, பிக்கப் பண்ண போனா அப்போ பேஷண்ட்ல கேட்பேன். அது நியாயம் இல்லை. ஆனால் 7 கூட்டத்துக்கு வந்திருக்குன்னு என்ன கணக்குன்னு கேட்குறேன். அப்போ வந்து அது கிட்டத்தட்ட 90 கூட்டம் போட்டிருந்தார். 10% கூட்டங்கள்ல வந்து ஆம்புலன்ஸ், அது என்ன கணக்கு? அது எப்படி உங்களுக்கு எல்லா கூட்டங்களும் ஆம்புலன்ஸ் வந்து இவ்வளவுதான் உங்களுக்கு புரியுங்களா? அப்ப ஆம்புலன்ஸ்ல ஆள் இல்லையங்கன்னா நியாயமற்ற வாதம். பிரிச்சு பார்க்க விரும்புறேன். திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னா எதுவாலும் சத்தியம், திரு ஸ்டாலின் சொன்னா எதுவாலும் பொய்ங்கிற இடத்துல நான் நிக்கல. திரு ஸ்டாலின் சொன்னதுல எது சரி எது தப்புன்னு நிக்கிறேன். அது மாதிரி தான் இவர் சொல்ல. இவர் வந்து நிச்சயமா நிபந்தனைகள் போடுவாங்க, எல்லாருக்கும் போட்டிருக்கிறாங்க. ஸ்டாலின் வந்தாலும் அப்படித்தான் போடுவாங்க, நரேந்திர மோடி வந்தாலும் அப்படித்தான் போடுவாங்க. கரண்ட் கட் பண்ணாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு வந்து நல்ல ஞாபகம் வந்துச்சு எனக்கு. திரு விஜய் வந்து RSSக்கு பண்ணிட முடியுமா, பிரதமருக்கு பண்ணிட முடியுமா கேட்டார். நடந்துச்சு. திரு ராஜேஷ் லக்கானி அவர்கள் மின்வாரிய தலைவராக இருந்தபோது, அமித்ஷா அவர்கள் வந்தபோது சென்னை ஏர்போர்ட்ல பவர் கட் நடந்திருக்கு, நீங்க எடுத்து பாருங்க. ஆனா அதையும் நானும் திமுக செஞ்சுதான் நினைக்கல, இதையும் திமுக செஞ்சாங்க. அதுல ராஜேஷ் லக்கானி அவர்கள் உடனே வந்து பார்த்துட்டு எப்படி, ஏன்னா ஹோம் மினிஸ்டர் அவர் வந்திருக்காரு, ஏர்போர்ட் பக்கத்துல கரண்ட் போயிருச்சு, புரியுங்களா? அப்ப ஏர்போர்ட்டுக்கு முக்கியமான இடம். அப்ப எங்கும் போது ஒரு இடத்துல ட்ரிப் ஆகி மொத்தமா போயிருச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் செங்கல்பட்டுல இருந்து வேற ஒரு இடத்துல வந்து அவங்க கனெக்ஷன் எடுத்து இந்த வயரை கொடுத்தாங்க, கரண்ட் கொடுத்தாங்க. அதை இது மாதிரி நாளைக்கு ஒரு என்கொயரி வந்துருமேங்கிறக்க ராஜேஷ் லக்கானி அவர்கள் நேரடியாக ஃபீல்டுக்கு போய் பார்த்துட்டு இந்த மாதிரி கரண்ட் கட் ஆயிருக்கு, என்ன காரணம் பார்த்துட்டு இது மேன்மேட் இல்லை, இன்சிடென்ட்டாக நடந்த விஷயம், ஒரு ஆக்சிடென்ட்டாக நடந்த விஷயங்கிறத தெரிஞ்சு சரி பண்ணி சொன்னாங்க, அவ்வளோதான். அப்போ இதை பர்பஸ்ஃபுல்லாக பண்ணியிருப்பாங்கன்னு திரு விஜய் அரசியல் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. அந்த அளவுக்கு இன்னும் கீழே போகலன்னு நான் ரொம்ப திருமணம். நிச்சயமா இப்போ இன்னைக்கு வந்து நான் குறிப்பாக அங்கே இருக்கிற பிரச்சனைகள் குறித்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க. மீனவர்களோட வாழ்வாதாரம், அவங்களோட பாதிப்புகளை குறித்து அவர் வந்து கையில் எடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்க 4-5 விஷயம் நான் சொல்ல பார்க்குறேன். அது வந்து உங்களுக்கு எங்கே வேணுமோ குறுக்கிட்டுங்க. ஒன்று, மீனவர்கள்னா நம்ம வந்து மீனவர்கள் சுடப்படுறத பற்றி பார்ப்போம். அதுதான் வந்து முக்கியமான பார்ப்போம். மீனவர்கள் வந்து இலங்கை கடற்படையால் கொல்லப்படுறாங்கிறத நம்ம வந்து முக்கியமாக பார்த்தோம். அவர் சொல்றாரு, நான் இன்னைக்கு நேற்று வரல பாஸ், நான் ரொம்ப முன்னாடியே வந்துட்டேன் பாஸ் அப்படின்னு. எப்போ சொன்னார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இதற்கு முன்னாடி 2011 வந்தேன்னு சொன்னார். நான் கேட்குறேன், ஏன் சார் 2014 அப்புறம் வரலன்னு கேட்குறேன். 2011 பிப்ரவரி 22 வந்தேன்னு சொன்னவர் 2014 அப்புறம் ஏன் ஒரு முறை வரலன்னு சொல்றேன். அதற்கு முன்னாடி 600 மீனவர்கள் கொல்லப்பட்டிருந்தாங்க. அண்ணன் சீமானது எல்லாருமே 600 மீனவர்கள் சொல்லுவாங்க. 30 வருஷத்துல 600 மீனவர்கள் கொல்லப்படுறது. இந்த ஆவரேஜ் வச்சுக்கோங்க. 11 வருஷத்துல 1/3 அந்த ரேஷியோ புரிஞ்சுக்கணும். அப்ப ஏன் 2011க்கு பிறகு நாகப்பட்டினத்துக்கு திரு விஜய் வரலன்னு பாரத பிரதமர் நரேந்திர மோடி டெல்லியில உட்கார்ந்துருக்கிறார். இப்போ கொல்லப்படுறதுங்கிறது ஒரு பக்கம் வச்சுட்டாலும் இன்னமும் கைது செய்யப்படுறதுங்கிறது அதிகரிச்சுதானே இருக்கு. இதுல வந்து போன வருடம் மட்டும் 536 பேர் கைது பண்ணிருக்காங்க. கட்டாயமா கைது செய்யப்படுவாங்க, வேற வழியே இல்ல. கைது செய்யப்பட்டுட்டே இருப்பாங்க, விடுதலை செய்யப்பட்டுட்டே இருப்பாங்க. அதான் நம்ம புரிஞ்சுக்கணும். வேற 14 நாள் 28 நாள் 30 நாள் ரிமாண்ட் வைப்பாங்க, திருப்பி நம்ம போய் ஜாமீன், இப்படிதான் நடக்கும். வேற வழி அவங்கள்ட்ட நம்ம வேற பேசவும் முடியாது. இந்த வழி இல்லைன்னா பழைய பிரச்சனை தான். நம்ம என்ன நினைக்கிறோம், உயிர் பலியை விட இவ கைது செஞ்சு திரும்பி வரும், அவங்க பாடுக்கு திரும்ப போக முடியுது. கொல்லப்படுறது இல்ல, ஓகே, கைது செய்யப்படுறாங்கன்னு சொல்றீங்க. படகுகளை சிறை வைத்துக்கிறாங்க, படகுகளை இலங்கை நாட்டுடைமை ஆக்குறாங்க, அதுவுமே இங்க பெரிய பிரச்சனை தானே. அதுக்கு வந்து பிரச்சனையே இல்லைன்னு சொல்ல முடியாது. நிரந்தர தீர்வு வந்து கச்சத்தீவு தான். அந்த கச்சத்தீவு கொடுத்தது யாரும் நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பாதி பிரச்சனைக்கு பதில் கிடைச்சோம். சரிங்களா? ரெண்டாவது முக்கியமான பிரச்சனை, மீனவர்கள் தாக்கப்படுகிறார்கள், வலைகள் பிடுங்கப்படுகின்றன, அடிக்கப்படுகிறார்கள். சரிங்களா? இது யார் செய்கிறாருன்னு நீங்க கேட்கணும். இந்த கடற்கொள்ளையர்கள் எந்த மொழி பேசுகிறார்கள் நீங்க பார்க்கணும். இலங்கை கடற்கொள்ளையர்கள் தான் சொல்றாங்க. அண்ணன் விஜய் அவர்கள் ரொம்ப பிரமாதமா சொல்றாரு ஒரு விஷயம். ஏங்க, எங்க மீனவர்களுக்கு ஒரு பிரச்சனைனா தமிழக மீனவர்கள் சொல்லுவீங்க, மற்ற மீனவர்கள் இந்திய மீனவர்கள் சொல்லுவீங்களான்னு கேட்கிறாங்கல்ல. அப்ப இதை இலங்கை கடற்கொள்ளை ஏன் சொல்லிட்டு இருக்கீங்க?
யார் அவங்க என்ன மொழி பேசுறான்னு கேளுங்க. இதே நாகப்பட்டினத்துல தாக்கப்பட்டு வந்த மீனவர் கொடுத்த வாக்குமூலம் நாங்க சாணக்கியால போட்டிருக்கோம். நீங்க தயவுசெய்து வாய்ப்பு கிடைச்சா பாருங்க. என்ன மொழி பேசுறாங்க சார்? நீங்க கேளுங்களேன். நீங்க கொஞ்சமா தேட மாட்டீங்களா? நீங்க ஒரு எந்த முயற்சியுமே இல்லாம இருப்பீங்களா? நீங்க கொஞ்சம் தேடுங்க. நான் சாணக்கியால வீடியோ இருக்கு, ஆதாரப்பூர்வமா நம்ம இன்னும் உண்மையா பேசணும்னா இல்ல அங்க வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்குங்கிறது தெரியும். அங்க இருக்கிற இலங்கையில இருக்கிற தமிழக மீனவர்களே வந்துட்டீங்களா? திரு விஜய் அவர்கள் சொல்றாரு, தொப்புள் கொடி உறவு இல்லையா, அவர்களுக்கா குரல் கொடுக்கணும் இல்லையா? இது குரல் கொடுத்துட்டாரா? அப்ப நான் சொல்றேன், திரு விஜய் அவர்கள் ஒரு பிரச்சனையை பேசுறாரு பாருங்க. அது எங்க முரண் இருக்குன்னு சொல்ல பாருங்க. மீன் வளம் இங்க அதிகமா இருக்குது, அதற்கு ஒரு ஆலை கட்டி இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு 2 வரி முன்னாடி இறால் பண்ணைகளை முறைப்படுத்துறாங்க, செய்வோம், இறால் பண்ணை தொல்லையா இருக்குன்றார். இறால் பண்ணை என்ன மீன் கிடையாதா? எனக்கு புரியல. இறால் பண்ணை என்னது? எங்க மீன் இருக்கும் அங்கதான் இறால் பண்ணை வைக்க முடியும். விருந்தர்ல இறால் பண்ணை வைப்பீங்களா? கடல் வழியில தான் வைக்க முடியும். நான் இறால் பண்ணை சரியில்லாம இருக்கு, முறைகேடா இருக்கு, நாங்க முறைப்படுத்துவோம். ஆலைகளே இல்லைன்றார். எனக்கு ஒன்றும் புரியல. உங்களுக்கு புரியல அந்த கான்ட்ரடிக்ஷன். இலங்கை தொப்புள் குடி உறவுக்கு கொடுப்போம்ன்றார். இது யார் பண்றான்னு பதில் சொல்ல மாட்டாரு. ஆலைகளுக்கும் பண்ணைக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதுதான் அப்ப அவர் சொல்றது நான் சரி தவறுங்கறத தாண்டி ஆலையில நீங்க புரிஞ்சுக்கணுங்க. அதாவது அரசியல் தலைவர்களுக்கு இதை பத்தின புரிதல் இருப்பதில்லை அல்லது இருப்பது போல் காட்டிக்கொள்வது. இதான் பெரிய பிரச்சனை. திருப்பூர்ல ஆலை வேணும், திருப்பூர்ல ஆலை வந்து கழிவுகள் வெளியேற்றக்கூடாது. இதுக்கு ரெண்டு நடுவில் ஒரு பேலன்சிங் ஆகிட்டு இருக்குங்க. பரந்தூர்ல விமான நிலையம் கூடாது, ஆனா விமான நிலையம் வேணும். எப்படி பண்ண புரிஞ்சுக்கணும்ன்ற நானு. நீங்க விமான நிலையம் பரந்தூரில் வேண்டாம் என்று தான் சொல்கிறோம். வேற எங்க வைப்பீங்க? எங்க வச்சாலும் உங்களுக்கு 1000 ஏக்கர் வேணும்ல. அதுல ஒரு 100 ஏக்கர் விவசாயம் இருக்காதா? 10 வழிச்சாலை சேலத்துக்கு சென்னைக்கு வரும்போது விவசாய நிலம் போட்டு தான் சண்டை போட்டீங்க. எனக்கு புரியுது. இன்னைக்கு 10 வழிச்சாலை வேணும்ன்றாங்க. இல்ல, பரந்தூரை சுத்தி என்னென்ன அபாயம் இருக்கு, பரந்தூர்ல வந்து விமான நிலையம் வச்ச அந்த ஹோல் சிட்டியே வந்து நம்ம சென்னை சிட்டியே ஃப்ளட் ஆகும் அப்படிங்கிற ரிப்போர்ட்ஸ் வந்து அதுக்கான எக்ஸ்பர்ட்ஸ் கொடுத்திருக்காங்கிறது அவருடைய வாக்குவாதம். அரசாங்கம் பார்க்கலன்னு நீங்க சொல்லுங்க. அதை மத்திய அரசாங்கம் பார்க்கல, மாநில அரசாங்கம் பார்க்கல, நீங்க சொல்லுங்க. நீங்க ஒரு கருத்து சொல்லுங்க. ரங்கராஜ் பாண்டே ஒரு ஒப்பீனியன் சொல்றாருன்னா அவர் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் எடுத்துக்கிறாங்க. ரங்கராஜ் பாண்டே எக்ஸ்பர்ட் நீங்க நினைச்சீங்க, அது உங்களுடைய அறியாமை. அப்படி யார் யார் கொடுத்துருக்கான்னு பாருங்க, எந்த ரிப்போர்ட் வந்திருக்குன்னு பாருங்க. அது பார்க்கணும்ல, அதை பார்த்து சரி பண்ணணும். நீதிமன்றம் போறோம், நீதிமன்றம் சொல்லல, மத்திய அரசு சொல்ல, மாநில எல்லாருமே எதிரி, விஜய் மட்டும் தான் சரின்னா அது எப்படி நான் நம்ப தரல? இவ்வளவுதானே. அப்ப நீங்க மீனவர் பிரச்சனை பத்தி பேசுறீங்க, இலங்கை தமிழர்கள் பத்தி பேசுறீங்க. இப்ப இதை யார் அடிக்கிறான்னு நீங்க கேட்கணும். இப்ப தொப்புள் கூடிய உறவு தாங்க, அண்ணன் தம்பி தாங்க, நான் மறுக்கல. ஆனா அண்ணனுக்கும் தம்பிக்கு சொத்து தர வந்துருச்சு. உங்களுக்கு புரிஞ்சுக்கிற பாருங்க. அண்ணன் தம்பி தான், அதுல மார்க்கு அவர் தமிழர்கள், நம்முடைய இனம், குணம், அதுல வந்து குழப்பமே இல்லை. அண்ணன் தம்பிக்குள்ள தரார் வந்துருச்சு. அப்ப நீங்க யார் பக்கம் நிக்கிறீங்க கணக்கு வருதுல. இப்ப இதுலயுமே இங்க பெரிய அரசியல் இருக்குதானே. இப்ப அங்க இருக்கிற தமிழர்கள், இலங்கை தமிழர்கள் வந்துட்டு இது மிகப்பெரிய பிரச்சனையா அவங்களும் சொல்றாங்க. இங்க இருக்க போற தமிழர்கள் வந்து இங்க இருக்கிற அரசியல் தலைவர்கள் வந்து யார் பக்கம் நின்று நடுநிலையா பிரச்சனையை தீர்க்கணும்னு யாரும் நினைக்கிறது இல்லை. இவங்களும் அரசியல் பண்றாங்கிறதானே கேள்வியா இல்லைங்க. உண்மையை பேசணும் நம்ம. அதான் சொல்றேன், உண்மை யாரும் பேச ரெடியா இல்ல. நான் என்ன சொல்றேன், இலங்கை தமிழர்கள் பக்கம் நிக்காம தமிழக தமிழர் பக்கம் நிக்கணும்ன்ற. நாகப்பட்டினம் மீனவர்களுக்கும், ராமேஸ்வரம் மீனவர்களுக்கும், புதுக்கோட்டை மீனவர்களுக்கும், ஜலதாப்பட்டினம் மீனவர்களுக்கும் நீங்க அக்கறையா இருந்தீங்கன்னா இலங்கை மீனவர்களுக்கு எதிராக இருக்கணும், இலங்கையில இருக்கக்கூடிய தமிழ் மீனவர்களுக்கு எதிராக இருக்கணும். இங்க வந்து அரசாங்கம் செயல்பட்டு இருக்குங்கிறத பார்க்க முடியுது. இங்க பிரச்சனையை தீர்க்கணும்னு யாரும் நினைக்கல, ஒரு பக்கமா நிக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. என்ன பிரச்சனை களையணும்னு எந்த அரசியல் தலைவர்களும் நினைக்கல. பிரச்சனை களையறதுக்கான ஒரே வழி கச்சத்தீவு மீட்கிறது தான். பிஜேபியுடைய பீரியட் அது கேரண்டியா நடக்கும், கோவப்படாதீங்க. அது செஞ்சே ஒரு தீர்வாங்க. நீங்க எல்லாம் பார்க்க போறீங்க, நான் தான் பார்க்க போறேன், எல்லாரும் பார்க்க தான் போறோம். அண்ணன் விஜய் பார்க்க தான் போறார். கச்சத்தீவு மீட்கப்படுவதை திரு விஜய் பார்க்க போறாரு. பிரச்சனைக்கான தீர்வு அங்க இருக்கு. அதை பேச மாட்டாங்க. கச்சத்தீவு கொடுத்தது யாருன்னு பேசுங்க. திமுக சார்ந்த குடும்பங்கள் எல்லாத்தையுமே வந்து இன்னைக்கு தாக்கி பேசிட்டு இருக்காரு திரு விஜய் அவர்கள் அப்படிங்கறத பார்க்க முடியுது. அதுல பேசுறதுதான் அவரும் பேசுறாரு. அவருக்கு தெரியும் திமுகவுக்கும் எனக்கும் தான் போட்டின்னு அவர் காட்டுறாரு. அதை வந்து தொண்டர்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக புரிஞ்சுட்டாங்க. அவர் வந்து அது கியூ கொடுக்கும்போது அவர் கரெக்டாக ஆரம்பிச்சாங்க. யாருக்கும் போட்டி நான் பலமுறை சொன்னேன் தமிழ்நாட்டில் அப்படின்னு டிஎம்கே அப்படின்னு இன்னொரு டிவிக்கேன்னு எல்லாருமே சொல்றேன். அவங்களுக்கு எல்லாருக்கும் அது தெரிஞ்சிருக்கு. அவர் நல்லா ஃபார்ம் ஆயிட்டாங்க. அவ்வளோதான். அப்போ வந்து திமுகவுக்கும் எங்களுக்கு தான் போட்டிங்கிறது எப்படி நிரூபிப்பீங்கன்னா திமுக கடுமையாக விமர்சனம் பண்றது மூலமா தான். அதனால அந்த விமர்சனம் கடுமையாக பெற்று அதான் கடுமையான விமர்சனங்களா இருக்கு. சென்ற இடங்கள் எல்லாம் காட்டிலும் இந்த தடவை வந்து நேரடியான வந்துட்டு ஒரு மோதலா இருக்கு, பர்சனல் அட்டாக் இருக்குன்னு பார்க்க முடியுது. நான் எப்படி சம்பாரிச்சேன்னு தெரியுமா, நீங்க எப்படி சம்பாரிச்சீங்கன்னு தெரியுமா, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, சொந்தமா சம்பாதிச்சு எங்களுக்கு எப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் விமர்சனங்கள் தான், அரசியல் அதெல்லாம் எதிர்கொள்ள வேண்டியதா. இவரை பத்தி நாலு சொல்லுவாங்க. இனிமே தானே இருக்கு, நீ எலெக்ஷன் இருங்க இவர் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவார்னு திமுக நினைச்சா இவரை பத்தி திமுக பேசும். நீங்க பயந்துட்டீங்களா அப்படிங்கிற வாதத்தை முன்வைக்கிறாரு ஸ்டாலின் அவர்களே. பயந்துட்டீங்களா அப்படிங்கிற வாதத்துல பயப்படுற இயக்கம் கிடையாது. அது வந்து ராஜதந்திரத்தை செய்யும், அது வந்து பதுங்கும் பாயும், அதெல்லாம் செய்யுமே தவிர பயப்படுற இயக்கம்லாம் கிடையாது. அவங்க வந்து எமர்ஜென்சியை பார்த்தவங்க, அவங்க வந்து இந்திரா காந்தியை பார்த்தவங்க, நரேந்திர மோடியை பார்க்குறவங்க. அதனால அவங்களுக்கு அது தே வில் ஹேண்டில் இட். அது ஒரு பிரச்சனை பயப்படல. ஓகே, பட் அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் வந்துட்டு கிட்டத்தட்ட திரு விஜய் அவர்களுடைய சென்ற வாரம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவர்
இந்த சுற்றுப்பயணத்தை முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் மறுபடியும் வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒசூர் பயணம் மேற்கொண்டார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வரும் வழியெல்லாம் வந்து கும்பல் அதிகமாக இருந்ததுனால வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறாரு. அப்புறமா வந்து ரோட் ஷோ பண்ணுறதை பார்க்க முடிந்தது. அப்புறம் இங்கே முப்பெரும் விழாவில் வந்து சில விஷயங்கள்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேரிசன் இவங்களே செட் பண்ணிக்கிறாங்களோ அப்படின்னு தோன்ற மாதிரி இருக்குது. யூ கேனாட் டேக் அண்ட் கிராண்டட். எல்லாத்தையுமே லைட்டாக நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியாதுல்ல. எல்லாத்தையுமே கவனத்தில் ஒன்றும். திரு விஜய் அவர்கள் வந்து திமுகவை வீழ்த்துவாரான செப்பரேட் கேள்வி, திமுக பயந்து விட்டதான செப்பரேட் கேள்வி. சரிங்களா? நான் ஏற்கனவே பலமுறை சொன்னேன், ஹீ இஸ் கோயிங் டு பி எ ஸ்பாயிலர் ஆஸ் வெல் அஸ் எ கிங் மேக்கர். யாரை ஸ்பாயில் பண்ண போறாரு, யாரை கிங் ஆக்க போறாருங்கிறது we have to wait and see. That's separate case. ஆனால் ஒரு கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக ஒரு அதிருப்தியால் இருக்குது. அப்போ அவங்க வந்து எல்லாரும் ஒரு அரசியல் பண்ண அமௌண்ட் பண்ணிட்டு போறாங்கன்னு புறக்கணிக்க முடியாது. தே ஹேவ் டு டேக் நோட். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அப்போ அதுக்கேற்ற மாதிரி கோர்ஸ் கரெக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக பண்ணுவாங்க. அதில் ஒன்றும் குழப்பம் இல்லையே. அப்போ இவர் கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணிட்டாருங்கனாலே எங்களை பற்றி பயந்துட்டீங்களாங்கிறது கிடையாது. நரேந்திர மோடி தன்னை அப்டேட் பண்ணிக்கிட்டே வருவார், ராகுல் காந்தி எதிர்கொண்டுகிட்டே வருவார். அப்போ வந்து திமுக வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கக்கூடிய கட்சி. பிஜேபி திமுக சாதாரண ஓட்டுருக்கான்னு அமித்ஷா எத்தனை முறை வந்து போயிட்டாரு. அப்ப நீங்க எந்த கட்சியும் புறந்தள்ள முடியாது. திரு விஜய் அவர்கள் ஒரு பெஞ்ச் மார்க் கிரியேட் பண்ணுவாருங்கிறது செகண்ட் தாட் கிடையாது. நீங்க சொல்லும்போது கரெக்ட் சார், நீங்க சொல்லும்போது அப்டேட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்றீங்க. பட் டு அப்டேட் அவர் செல்ஃப்ங்கிறதும் டு காப்பி சம்திங் ஃப்ரம் அதர்ஸ்ங்கிறதும் இங்கே வேற தானே. எது நல்லதா இருக்கோ அது எல்லாருமே பண்ணிக்க வேண்டியதாங்க. அதுல ஒன்றும் குழப்பம் கிடையாதுங்க. ஒரு பேட்டர்னுங்கிறது யாரோ நான் தான் உருவாக்கணும்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து சொல்லி செய்வீர்களா செய்தாலும் நீங்க ஏதாவது தப்பு பண்ண போறீங்களா, கேலி பண்ண போறீங்களா, ஒண்ணுமே கிடையாது. ஒரு பேட்டர்ன் நல்லா ஒர்க் ஆச்சு எல்லாருமே எடுத்துக்க வேண்டியதாங்க. அதுல ஒண்ணுமே கிடையாது. நீங்க வந்து வண்டியில பிரச்சாரம் போறது, இப்போ நம்ம சொல்லலாம்ல, அப்படியே வந்து அவர் பச்சை கலர் வண்டி, இவர் காவி கலர் வண்டி. சரிங்களா? பச்சை கலர் வண்டி எங்க போகுது, நேற்று ராசிபுரத்தில் பேசியிருந்துச்சு. இப்போ இந்த வண்டி எங்கே போயிட்டு இருக்கு, இன்னைக்கு நான் அப்போ பஸ்ஸு கூட ஒரே மாதிரி இருக்குன்னு காப்பின்னு சொல்லுவீங்களா? அது ஒரு லாங் ட்ராவல் பண்ணுறாங்க. உள்ள ரெஸ்ட் ரூம் வச்சிருப்பாங்க, பெட் வச்சிருப்பாங்க, டிவி வச்சிருப்பாங்க, ஃபோன் வச்சிருப்பாங்க, வைஃபை வச்சிருப்பாங்க, ஏணி வச்சிருப்பாங்க, லிஃப்ட் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் வந்து கேஸ். பட் சில இன்னும் ஒரு டேரக்டா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து தமிழ்நாட்டில் வந்துட்டு நடிப்பின் உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்கிறாருன்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து சொல்றாங்க. அதை திரு உதயநிதியே இருக்க மாட்டார். அதுதான் கேக்குறேன். சோ டு காப்பி சம்திங் ஃப்ரம் அதர்ஸ் இருக்க மாட்டாங்க. அது வந்து தன்னுடைய விசுவாசத்தை காட்டிக் கொள்வதற்காக திரு மாசு போன்றவர்கள் செய்வது அது வேற விஷயம். உதயநிதியை சொல்லியிருந்தாருன்னா தான் நம்ம வந்து கிரிட்டிசிசத்துக்கு போகணும். புரியுங்களா? நான் வந்து என் நடிப்பை உச்சத்து சில பேர் மாதிரி கிடையாது சொல்லியிருந்தாருன்னா, திரு உதயநிதி அவர்கள் திரு அமீர் கானோடு சேர்ந்து இந்த ஒரு பிரஸ் மீட் சந்திச்சார். ஹிந்தி படத்தை தமிழில் வந்து அவங்க எடுத்து பண்ணாங்க. அப்போ வந்து நீங்கள் என்ன சார் இப்படி அமைச்சராகிட்டீங்கன்னா தமிழ் சினிமா யார் சார் பார்க்குறான்னு சொன்னபோது, இதெல்லாம் உங்களுக்கே காமெடியா இல்லையா, நானே வந்து கஷ்டப்பட்டு ஓட்டிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறேன். இந்த வார்த்தையை பயன்படுத்துன்னு திரு நேர்மையாக பதிவு பண்ணார். நானே தப்பிச்சா போதுங்கிற மாதிரி அந்த சென்ஸ் தான் எக்ஸாக்ட் வேர்டு எனக்கு ஞாபகம். அவர் சொன்னது நானே கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேங்கிற சென்ஸ் தான் அவர் சொன்னார். அதுதான் நேர்மையான பாயிண்ட். அவ்வளோதான் சொன்னார். அவர் வந்து அப்படி நான் வந்து திரு விஜய் அவர்கள் இருந்த உச்சத்தில் திரு உதயநிதி இல்லைங்கிறது எல்லாருக்குமே தெரியும் சினிமாவில். நீங்கள் அதனை புரிஞ்சுக்கணும். புரியுங்களா? அப்போ அதில் குழப்பம் இல்லை. அதை வந்து இவர் சொல்கிறது வந்து 2ஆம் சோழனே 3ஆம் சோழனே 5ஆம் அந்தந்த தலைவர்கள் வந்து இரும்பு மனிதியே தமிழ்நாட்டின் அன்னை தெரசாவே அதெல்லாம் சொல்லிக்கிற வேண்டியதான். நம்ம அதில் வந்து அது அவங்க கட்சியில் தன்னுடைய தலைவரை குசிப்படுத்துறதுக்காக சொன்னாங்க. அது ஓகே சார். மற்ற எல்லா பேட்டர்ன்ஸும் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க வந்து நல்லா இருக்குங்கிறதுனால எடுத்துக்கிட்டாங்க. ஒருத்தர் காப்பி வாங்க முடியாதுங்க. கன்ஃபூசியஸ் ஒரு பிலாசபி சொல்றாரு. சரிங்களா? சீன தந்தை ஒரு மேதையவர் சொல்றாரு, எந்த ஒரு தத்துவத்தை எவன் ஒருவன் அடுத்தவனுக்கு புரிய முடியாது சொல்லுறானோ அந்த தத்துவம் அவனுடையதுன்றார். அப்போ அது காப்பி அடிக்கிறது கிடையாதுங்க. நல்லது ஒன்று இருந்துச்சுன்னா, நான் செல்ஃபோன் முதல்ல வாங்கினேன், எனக்கு அப்புறம் நீங்கள் செல்ஃபோன் வாங்கிக்கிறீங்க, காப்பி அடிக்கிறீங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? செல்ஃபோன் உனக்கு யூஸ் ஆனால் எனக்கு யூஸ் ஆகும்ல. ஸோ இதை தாண்டி இன்னைக்கு வந்து அவர் போகும்போதே என்ன தோணுச்சு அப்படின்னா, அது கிட்டத்தட்ட தஞ்சாவூர் அந்த பெல்ட்டெல்லாம் வந்து திராவிட கோட்டை அப்படிங்கிறது இருந்துச்சு. எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் திரு விஜய் அவர்களால்? ஏற்படுத்த முடியாதுன்னு நினைக்கிறேன். இதுதான் அதிமுகவுக்கு ஒரு வெற்றியை தேடி தரதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து டெல்டா பகுதிகளில் வந்து நீங்கள் சரியாக குறிப்பிட்டது போல நார்மலாக தென் மாவட்டங்களும் மேற்கு மாவட்டங்களும் வந்து ஏடிஎம்கேக்கான கோட்டை, டெல்டா மாவட்டங்களும் சென்னை உள்ளிட்ட பகுதிகள் வந்து திமுகவுக்கான கோட்டை. நார்மலாக இதான் நடக்குது. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த டெல்டா மாவட்டங்களில் இவருக்கு விழக்கூடிய ஓட்டு எல்லாமே திமுக விழுந்திருக்கக்கூடிய ஓட்டு. அப்போ வந்து திமுக விழுந்திருக்கக்கூடிய ஓட்டு 2ஆ ஸ்பிளிட். ஆனால் அது அதிமுகவுக்கு லாபம். அப்போ கொங்கு மண்டலத்திலையும் தெற்கு மண்டலத்தையும் நல்லா ஷைன் பண்ணக்கூடிய ஏடிஎம்கே டெல்டா மண்டலம் ஷைன் பண்ணிச்சுன்னா அட்வான்டேஜ் ஏடிஎம்கே. அப்போ வந்துட்டு இது வந்து ஏடிஎம்கேக்கு தான் அட்வான்டேஜா போகுங்கிறது உங்களுடைய கணிப்பா இருக்கு? ஒரு கணிப்பா இருக்கு. ரொம்ப ப்ரீமெச்சூர் டு கமெண்ட் கம்ப்ளீட்லி. நான் வந்து இவர் திமுக வாக்குகளையும் பிளக்கிறார்னு சொல்லவர். முன்னாடி என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க, ஏடிஎம்கே டிஎம்கே உடைய ஆன்டி இன்கம்பன்சி அவர் எடுக்கிறாரு, ஆன்டி இன்கம்பன்சி 2ஆ ஸ்பிளிட் ஆகுது. அப்போ திருப்பி அவர் தானே வருவாரு. எதிர்ப்பு இருக்குது. இவர் 30 எடுத்துட்டார், இவர் 30 எடுத்தார், 60 எதிர்ப்பு இருந்துச்சு. ஆனால் 40 வாங்கினா ஜெயிச்சுருவார்லங்கிறது தான் பாயிண்டா இருந்துச்சு. நான் இப்போ என்ன கருதுறேன் அப்படின்னா, 40 தான் அவர் கை வைக்கிறாருன்னு கருதுறேன். ஏன்னா சிறுபான்மை வாக்குகள் பெருசாக அவருக்கு உழுவுது. அது வந்து அந்த பக்கம் போகுது. சிறுபான்மை வாக்குகள் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் அவங்களுக்கு அது உழுகுது.
சர்ப்ரைஸ்லி காங்கிரஸ் வந்து வெளியே வந்தா நடக்கிறதே வேற கம்ப்ளீட்டா பெரிய கேம் இருக்கு. காங்கிரஸ் வெளியில வரும் நீங்க நினைக்கிறீங்களா? அது எனக்கு தெரியாது. ஆனா டைலமோல இருக்குன்னு எனக்கு கன்ஃபார்மா தெரியும். நான் ஏற்கனவே 2 மேடையில சொல்லிட்டேன், ஒரு பேட்டில் சொல்லிட்டேன், 4வதா இப்ப நான் சொல்றேன். காங்கிரஸ் கட்சி டைலமோல இருக்குது. அதற்கான உதாரணம் 117 சீட்டுக்கு நாங்க குறி வைப்போம் அப்படின்னு நெல்லையில பேசப்பட்டது. காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற குழு தலைவர் திரு ராஜேஷ் சொன்னது ஆட்சியில் பங்கு வைப்போம்னு, அது சரியான கருத்து தான் அப்படின்னு திரு KS அழகிரி சொன்னது. இந்த 3 கருத்துகளும் அவர்களுக்கு வேற ஒரு எண்ணம் இருக்குதுன்னு வந்திருக்கு. ஏன்னா நெகோசியேட் பண்ற 25 சீட் கொடுத்தீங்க, இப்போ 30 சீட் கொடுங்கிறது வேற, 117ல ஃபோக்கஸ் பண்றோங்கிறது வேற. அதாவது உங்களுக்கு புரியுங்களா? நீங்க வந்து 10 லட்ச ரூபா கொடுங்க சார் நான் வேலைக்கு வரேன்னு சொல்லி சொன்னா நான் அடுத்த விஷயத்துக்கு போயிடும், அவ்வளவுதான். நீங்க அந்த கணக்குல நெருங்கி வர்ற இடத்துல இல்லாத ஒரு விஷயத்த டிமாண்ட் வைக்கிறாங்கன்னா அந்த டிமாண்டை ஃபுல்ஃபில் பண்ணல, அப்ப நான் வெளியில போறேன்னு சொல்லி சொல்லலாம். நான் உத்தரவாதமா கேள்விப்பட்டது அகில இந்திய காங்கிரஸ் தலைமை ஒரு டயலமால இருக்கு. அகில இந்திய காங்கிரஸ் தலைமை டயலமா இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா பயங்கர விசுவாசமா இருக்கு. மாநில தலைமை வந்து இதற்கு முன்னாடி வரலாறு காணாத அளவுக்குலாம் பீட்டர் அல்போன்ஸை மிஞ்சி, KS அழகிரியை மிஞ்சி, தங்கபாலுவை மிஞ்சி, EV.K. இளங்கோவனை குறிப்பிட்ட எல்லா மாநில தலைவர்களையும் மிஞ்சி திமுக விசுவாசத்துல பின்னி படல் இருக்கு. அது வந்து ஜெல் பாண்டிங் இருக்கு. விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு அங்க வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் பற்றி பேசுவார்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஏன்னா கூட்டணியில் இருக்காங்க, அங்க அவங்க ஸ்ட்ராங், அதை பத்தி பேசுவார்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா கூட்டணியை குறித்து பேசவே மாட்டேங்கிறாரு திரு விஜய் அவர்கள். தனியா பேசி முடிச்சுட்டு அறிவிப்பு தான் சொல்லணும். நீங்க வந்து படம் ரெடி ஆன பிறகுதான் ட்ரெய்லர் விடணும். படமே ரெடி ஆன ட்ரெய்லர் விட்டு மாட்டிக்கிறீங்க. இல்ல, திரு எடப்பாடி அவர்கள் வந்து உள்ள இருக்கிற கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளையும் தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. கம்யூனிஸ்ட் கட்சிகளா இருக்கட்டும், இல்ல அதிமுக கூட்டணி கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். திமுக கூட்டணி எப்படி இருக்குது, அவர் உள்ள அதிருப்தியை வந்து வெளிப்படையா அப்படி சம்பவமே நடக்காத மாதிரி அமைதியா இருக்காங்க. மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், திருமாவளவன், காங்கிரஸ் 4 கட்சி, இன்னும் சொன்னா மதிமுக 5 கட்சி விமர்சிச்சும் கூட இவங்க வந்து அமைதியா இருக்காங்க DMK-ல. இது ADMK-வும் கூட்டணி கட்சிகளும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். இல்ல, ADMK என்ன எடப்பாடி அவர்களே என்னன்னா திமுக கூட்டணியில் இருக்க கட்சிகளை தொடர்ந்து விமர்சனம் வச்சுட்டு இருக்காரு. VCK-வையும் கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. அங்க இருக்கிறது வந்துட்டு தவறான இடத்துல இருக்கீங்கிற மாதிரி தெரியும்ல, இவரு வரமாட்டாங்க தெரியும்ல, அதனால விமர்சனம் வைக்கிறாரு. அவருக்கு வரணுங்கிற எதிர்பார்ப்புல வைக்க மாட்டாரு. அவர் பாராட்டி சொல்ல மாட்டாரு. ஏன்னா படம் முடியாம டீசர் விடக்கூடாது. புரியுங்களா? படம் முடியணும், அப்பதான் டீசர் விட முடியும். படத்துல வந்திருக்கிற ரஃப் கட்டு தான் கொடுக்குறது தானே. அப்ப படம் முடிஞ்சாதான் டீசர் விட முடியும். அப்ப அங்க டீல் முடியல, அவர் டீசர் விட மாட்டாரு. விமர்சனம் வச்சுட்டா கதவு மூடின மாதிரி ஆயிரும். காங்கிரஸ் கட்சி வெளியே வந்துச்சுன்னா விடுதலை சிறுத்தைகள் 2 கம்யூனிஸ்ட் ரீதிக் பண்ணுவாங்களே. இப்போ கேடர் லெவல்ல ADMK தரப்புல இருக்கிறவங்க சில பேர் சொல்ற விஷயங்கள் என்னன்னா, இது இன்னும் ஜெல்லாகல, பிஜேபி ADMK கூட்டணி வந்து இன்னும் ஜெல்லாகல, திரு விஜய் அவர்களோட வந்து அதிமுக கூட்டணி வைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு, டிசம்பருக்கு மேல கண்டிப்பா அது நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுடைய நப்பாசை தப்பாசை நடக்க போறது இல்ல. அது வந்து அங்க கேட்ஸ் திறந்திருக்கு அப்படிங்கறது அவங்களுடைய எண்ணமா இருக்கு. உள்ள இருக்கிற யாரும் வெளியே போயிடாம பாத்துக்க. அப்படிங்கிறப்ப திரு விஜய் அவர்கள் ஒரு கார்ட்டூன் போட்டிருந்தேன். திரு வாஜ்பாய் அவர்கள் வந்து கூட்டணி கதவுகள் திறந்தே இருக்கின்றன சொன்னார். நான் ஒரு காட்டும் போட்டிருந்தேன். உள்ள இருக்கிறாலாம் வெளியே போயிட்டாங்க, கூட்டணி கதவு திறந்துருக்குன்றாங்க. கூட இருந்து அப்பதான் திமுக வெளியேறிச்சு. அவர் கூட்டணி கதவு திறந்திருக்குன்னு சொல்லி வெளியே இருக்கிறாள் உள்ள வரும், உள்ள இருக்கிறாள் வெளியே போயிடுச்சு. அதனால கூட்டணி கதவை திறந்து வச்சிருக்கவங்களாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும், இருக்கிறது வெளியே போயிடாம பார்த்து. நிச்சயமா இன்றைக்கு வந்து இங்க பேசிட்டாரு, அப்புறமா அடுத்தது வந்துட்டு அடுத்தடுத்த இடங்கள்ல தொடர்ந்து பயணப்படுறதுக்கு இருக்கிறாரு. ஸோ இது வந்து டிசம்பர் வரைக்கும் நீடிக்குங்கிறத பார்க்க முடியுது. இவர் இன்னும் என்ன பண்ண வேண்டியது இருக்குங்கிறது தான் ஃபர்ஸ்ட் அவரோட பேச்சு கேட்கும் போது தோணுச்சு. ரொம்ப மேலோட்டமா பிரச்சனையை அட்ரஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் வந்து இங்க DMK-வை வந்துட்டு அவருடைய ஆடியன்ஸுக்கு, அவருடைய தொண்டர்களுக்கு, ரசிகர்களுக்கு நீங்க எப்படி வச்சுக்கோங்க, அவர்களுக்கு எப்படி சொன்னா புரியுமோ அதை சரியா சொல்றார். he is reaching the mass in his own way, right way. அதுல வந்து குழப்பம் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முழக்கம். எடப்பாடி பழனிசாமி வேற மாதிரி பேசுவார், ஸ்டாலின் வேற மாதிரி பேசுவார், சீமான் வேற மாதிரி பேசுவார். சீமான் மாதிரி எடப்பாடி பழனிசாமி பேசலையே, நாஞ்சில் சம்பத் மாதிரி ஸ்டாலின் பேசலையே நீங்க கேட்கக்கூடாது. அவங்க பேட்டர்ன் வேற, இவர் பேட்டர்ன் வேற. இவர் அவருடைய பிளேயிங் டு த கேலரின்னு சொல்லுவாங்க பாருங்க, அவருடைய ஆடியன்ஸுக்கு கரெக்டா ஆடுறாரு, அவருடைய இதுக்கு கரெக்டா பிளே பண்றாரு. இஸ் டூயிங் வெல். ஃபைனலா ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னா, நிறைய மினிஸ்டர்ஸ் வந்து லாஸ்ட் டைமே ரியாக்ட் பண்ணியிருக்காங்கிறத பார்க்க முடியுது. இப்போ கூட மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து நீங்க மருத்துவமனையை போய் சென்று பாருங்க, நீங்க வந்து யாரோ எழுதி கொடுத்து படிக்கிறீங்க அப்படிங்கிறத விமர்சனமா பண்ணியிருக்காரு. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதல் முறையாக வந்துட்டு பச்சை பஸ்ல போறாங்க, மஞ்சள் பஸ்ல போறாங்க, பிங்க் பஸ் தான் ஜெயிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த கட்டங்கள்ல திரு விஜய் அவர்களை வந்துட்டு MK ஸ்டாலின் விமர்சிக்க ஆரம்பிப்பாரா நேரடியாக? திரு MK ஸ்டாலின் கடைசி வரைக்கும் பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன். தேவர் ஒரு கூட்டணியா அமைஞ்சிட்டாங்கன்னா பண்ணுவார். தாவேகா ஒரு கூட்டணி அமைத்து விட்டதுன்னா பண்ணுவார். அது வரைக்கும் அவர் தனி கட்சியா இருக்கிற வரைக்கும் அவருக்கு வந்து ஆபத்து இல்லை, யாருக்கு திமுக ஆபத்து இல்லை, அதனால பண்ண மாட்டாங்க. அவர் ஒரு கூட்டணியா மாற்றினாலும் திமுக ஆபத்து, நோ டவுட். அப்போ உண்மையான மும்முனை போட்டி வந்துடும், அதில் அட்வான்டேஜ் ADMK எடுக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ திமுக ஒரு ஆபத்து வந்துடும். அப்போ வந்து அவங்க இவரால் பாலாச்சுன்னு அவங்க திட்டுவாங்க. அவங்க வந்து இப்போ நினைக்கிறதே இவருக்கு நம்மளால இவரால் நமக்கு லாபம்னு தான் நினைக்கிறாங்க.
அந்த லாபம் இல்லைங்கும் போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சார். நமக்கு தான் நட்டம் போல தெரியுதே, முன்னாடி அவங்க இன்னும் ஆசைப்பட்டு இருந்தாங்க. ரொம்ப நாள் அவங்க பதில் பேசல, கிட்டத்தட்ட 1 வருஷம் மதுரை மாநாட்டு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க யாரும் டிஎம்கேல வாய் திறக்கவே இல்லை. ஆர்எஸ் பாரதி இலங்கு கூட பேசல, நடிகர்களுக்கான கூட்டத்தில் அமைதியாக விட்டாங்க தவிர கவுண்டர் பாயிண்டாக வைக்கல. ஏன்னா அது நமக்கு தான் லாபம் நினைச்சாங்க. ஆனால் போக 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 அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டிஎம்கேயோட கோட்டையிலே ஓட்ட போகிறதா மாறிடுச்சு. இப்போ அவங்களுக்கு வந்து கவலை வந்திருக்கு, விச் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஆனாலும் திரு ஸ்டாலின் பேச மாட்டாரு unless until he forms an alliance. ஒரு அலைன்ஸை ஃபார்ம் பண்ணிட்டாருன்னு அப்போ திரு ஸ்டாலின் விமர்சனம் பண்ணார். நிச்சயமா சார். தொடர்ந்து அடுத்தடுத்த கட்டங்கள் விவாதிக்கிறதுக்கு டைம். நன்றி சார். பிஹைண்ட் நோட்ஸ் பியாண்ட் த நியூஸ் வித் ரங்கராஜ் பாண்டே. டைட்டில் ஸ்பான்சர் கிராண்ட் ராயல் டூர்ஸ். உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. Grand Royal Tours presents Behind Notes Beyond the News with Rangaraj Pandey.